பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி சிறைக்கு போறது உறுதி. போய் உன் வீட்டு கதவு திறந்து பாரியா, உன் வீட்டு கதவுல என்ன பிரச்சனை இருக்குது உன் வீட்டுக்குள்ள, நீ ஏன் வந்து எங்க வீட்டு கதவு திறந்து பாக்குற? தவழ்ந்து போய் உருண்டு போய் நீச்சல் அடிச்சுட்டு போய் நீ அப்படி எப்படி போற டேபிள் கீழே? முரட்டு அடிமை என்று சொன்னால் அது எடப்பாடி டெட்பாடி லக்காடி. இந்தியாவிலே சிறை தண்டனை பெற்ற ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா ஜெயலலிதா ஜெயலலிதா. நீ திமுக டேமேஜ் பண்ணா என்ன வேணாலும் பேசுறியா? நாங்க இறங்கி பேச நீ தாங்குவியா? எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் அப்படிங்கிறது பிரச்சாரங்கள்னால ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அப்படியே அமைதியாகி திமுக அதிமுக இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சாரம் அது வந்து ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கத நம்மளால பார்க்க முடியுது. அதுவுமே எடப்பாடி அவர்கள் வந்து திமுக மேல நிறைய விமர்சனங்களை வரிசையா வச்சுட்டே வராரு. அதுல ஒண்ணுதான் வந்து காமராஜர் அவர்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல மெரினால இடமே கொடுக்கப்படல, கோரிக்கை வச்சுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? பெருந்தலைவர் காமராஜர்களுக்கு தலைவர் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போது மெரினால இடம் கொடுக்கலன்றது அவர் என்ன ஆதாரத்தை காட்டுறாரு? அவர் என்ன ஆதாரம் காட்டுறாரு? காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலில் குடியாத்துல நிக்கிறார், எங்க சொந்த ஊர் குடியாத்துல. அப்போ காமராஜர் அவர்கள் அங்க நிக்க வச்சு சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டா பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். அவங்கதான் குணாலா மணாலா குடியாத்தம் சென்றுவா கோட்டைக்கு வென்றுவான்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு குடியாத்த இடைத்தேர்தலில் அவர் சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சு அவர் சிஎம் ஆகிறதுக்கு காரணமா இருந்ததே பெரியார், அண்ணா, முக்கியமா தலைவர் கலைஞர். அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து காமராஜர் எம்எல்ஏ ஆகிறதுக்கே ஜெயிக்கிறதுக்கே காரணமா இருந்தவர். அவர் மறைந்த பிறகு அவருக்கு வந்து மெரினால இடம் கொடுக்க மாட்டான்னு அவர் எங்க சொன்னார்? இன்னொன்னு, முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அங்க இடம் கொடுக்க முடியும், அதனால நான் கொடுக்க முடியாதுன்னு கலைஞர் சொன்னதாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுக்கு அந்த ஆள்கிட்ட ப்ரூஃப் என்ன இருக்குது? அதுக்கு அந்த ஆளுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஆடம்பரம் எனக்கு பிடிக்காது, எனக்கு என்னுடைய என்னுடைய உடல் எடுக்கும்போது கூட ஆடம்பரமா எடுக்காது, ஒரு 4 பேருக்காக நான் வாழ்ந்தேன், ஒரு 4 பேர் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அப்படி அடக்கம் பண்ணுவாங்க. இது காமராஜர் சொன்னது. இதெல்லாம் எடப்பாடி தெரியுமா? ஒரு 4 பேர் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அன்னைக்கு அரசியல் நான் சொல்றேன், அந்த காலத்து அரசியல் சொல்றேன். அதனால கலைஞர்லாம் வந்துட்டு காமராஜருக்குலாம் வந்துட்டு நான் இடம் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல பச்சை பொய். ஏன்னா எடப்பாடி பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பேசுறது எல்லாமே பச்சை பொய்த்தனமான பொய்யான பிரச்சாரம். அந்த ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. ஒரு 4ஆம் தர பேச்சாளர் மாதிரி பேசுறாரு. திமுக குடியாத்த குமரன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு, சேலம் சுஜாதா இவங்க ரொம்ப ஆபாசமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த பேர் உண்டு. எங்களை விட 1000 மடங்கு ஆபாச பேச்சாளர் யாரா எனக்கு தமிழ்நாட்டில் கேட்டா எடப்பாடி பழனிசாமி. ஒரு தராத்தரம் பேசுறாரு, இருந்தாலும் ஒரு தராத்தரமே இல்ல. ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட வயசான காலத்துல அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, சித்திரவதைப்படுத்தினாரு. கனிமொழி அவர்கள் வந்து மாநில அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களையுமே ஓரம் கட்டினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு தகுதிக்குதாங்க. ஒண்ணு வேணாம், இங்க வரேன், கலைஞரை வந்து சிறை வச்சிருந்தாருன்னு சொல்றாரு வீட்டுல. எவ்வளவு ஒரு அப்பட்டத்தனமான பொய் பேசுறான் இருந்தாலும் அதை நீ பேசலாம் ஐயா. கலைஞர் வந்து சிறை வச்சிருந்தாங்களா? தலைவர் கலைஞரை யாரும் சிறை வைக்க முடியாது. அவர் ஒரு கட்டத்தை அவரால் உடல்நிலை முடியல. ஒரு கட்டத்துல அவரு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் சக்கர நாற்காலியிலே, அவருக்கு அந்த முருகத்தன் ஆபரேஷன் ஆன பிறகு கூட அவரை சிஎம்ஆ சிறப்பா பணியாற்றாரு. அவர் சக்கர நாற்காலியிலேயே அவர் வந்து சிறப்பா பணியாற்றாரு. ஒரு கட்டத்துல உடம்பு 93 வயசு ஆகி போச்சு. 92 93 வயசு இல்ல கலைஞர் நம்மளுக்கு பிரியும் போது. அப்ப அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. உணவு குழாயில பிரச்சனை, மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர் ஒரு மாதிரி வாய் திறந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே இனிமே அவரால் சாப்பிட முடியாது, ரொம்ப ஏஜ்டு. அப்ப இது தொண்டையில ஹோல்ஸ் போட்டு உள்ள பைப்பு. இது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதும் காட்டுறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல சச்சை எடுத்துன்னு வர முடியல படிக்கட்டுல,
அந்த லிப்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்க முடியாது. அவர் படுத்துன அந்த பெட்ல பெட்ஷீட் இருந்துச்சுல்ல, பெட் ஸ்ப்ரெட், அந்த பெட் ஸ்ப்ரெட்ல அப்படியே அவர் அந்த படிக்கட்டுல இருந்து அப்படியே கொண்டு வந்து அவர் ஆம்புலன்ஸ்ல படுக்க வச்சு நேரா காவேரி மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. அதுவும் டிவில காட்டுறாங்க. அவர் காவேரி மருத்துவமனையில அவருக்கு தொண்டையில ஒரு ஓட்டை போட்டு பைப் போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். இன்னும் கலைஞரை டிவில காமிச்சாங்க. இது எடப்பாடி சொல்றேன், மோடியின் முரட்டு அடிமை, மோடியின் முரட்டு அடிமை, பிஜேபியின் முரட்டு அடிமை, ஆர்எஸ்எஸ் முரட்டு அடிமை, அடிமை எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். கலைஞர் என்னைக்கு காவேரி மருத்துவமனைக்கு போனாரோ எல்லா தொலைக்காட்சியில ஒரு நாளைக்கு 10 முறை காட்டுவாங்க. கலைஞர் யார் வந்து பாக்குறாங்க, அவர் உடல் கண்டிஷன் எப்படி டாக்டர் சொல்லினே இருந்தாங்க. கலைஞரே காட்டுவாங்க, தலைவர் கலைஞரே காட்டுவாங்க. காட்டிட்டு அவர் கட்டத்துல அவர் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு பொதுவா அவ்வளவு விசிட்டர்ஸ் பார்க்க முடியாது. ஆனா கலைஞர் வீட்டுல இருக்கும்போது அவர் யாரு விசிட்டர்ஸ் போனாலும் தள்ளி நின்று போட்டோ பிடிச்சிக்கலாம். எல்லார்ட்டும் போய் பேசுவாங்க. தலைவர் நல்லா பாப்பாரு, அப்படியே தெரிஞ்சவங்க யாருன்னா. நானே போனேன், முடியாத குமரம் வந்திருக்கான உடனே சிரிச்ச. பக்கத்துல நிக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. சண்முகநாதன் கேக்குறாரு, அவருடைய உதவியாளர் பூச்சி முருகன், திமுக தலைமை செயலாளர். திமுக தலைமை செயலர் பூச்சி முருகன் நிக்கிறாரு. இப்படி அண்டாரு, பூச்சின்னு ஒரு பெண்ல எழுதுறாரு, பூச்சி முருகன் எழுதுறாரு. அவ்வளவு நினைவாட்டுல இருந்தாரு. வாரத்துக்கு ஒரு முறை கலைஞர் வீட்டிலே இருக்கக்கூடாது, ஒரு ஹோம் சிக் வந்துடும், ஒரு லோன்லினஸ் வந்துடும். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு தலைவன். அறிவாலயத்தை கூட்டுருவார் தலைவர் தளபதி. அறிவாலயத்துக்கு தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்களும், மாண்புமிகு அண்ணன் ஏவாவேலு, மாண்புமிகு அண்ணன் கே நேரு, இவங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள், இவங்க எல்லாமே வந்து அறிவாலயத்துக்கு கூட்டு, அறிவாலயத்துல கலைஞர் உட்கார வச்சு எல்லாம் போவாங்க, எல்லாம் பேசுவாங்க, சிரிப்பாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, முரசொலி கூட்டு போவாங்க. முரசொலியில ஒரு உட்காந்து முரசொலி கடிதம் எழுத இடத்துல உட்காரிச்சு பெண்ணும் பேப்பரும் கையில கொடுப்பாங்க. அங்க அண்ணா பெரியார் முரசொலி மாறன் எழுதி எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அங்க மேல லிப்ட்ல கூட்டு போய் முரசொலி ஆபீஸ் எல்லாம் கூட்டு போவாங்க. இப்படி அவருக்கு ஒரு லோன்லினஸ் வந்துடக்கூடாது, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம், நம்ம உடம்பு சரியில்லை ஃபீலிங் வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு குழந்தை மாதிரி பார்த்தினார் தலைவர் தளபதி. தலைவர் தளபதியை குழந்தை மாதிரி இதயத்துல வச்சிருந்தார் தலைவர் தளபதி அவர்கள். அவரை சிறைப்படுத்தினாரு. வாய் கூசாம இந்த பேசுறாரு. ஒரு பதவிக்காக இவ்வளோயா போய் பேசுவேன். நான் உன்னை திருப்பி கேட்கிறேன், நாங்க தினம் கலைஞரை தொலைக்காட்சியில காட்டணும். கலைஞர் ஆரோக்கியத்தோடு இருக்க வரைக்கும் கட்சி அவர் கையில் தான் இருந்துச்சு. தளபதி என்ன பண்ணாலும் கலைஞரை கேட்காம பண்ண மாட்டாங்க. யாரே நாங்களே கூட ஏதோ ஒண்ணு போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, தலைவர் போய் பாருங்க, தலைவரை போய் பாருங்க. தலைவருடைய உத்தரவு இல்லாம தலைவர் தளபதி இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது. அவர் உடல்நிலை அப்ப இன்னொன்னு கேக்குறேன், தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. அப்ப கூட கட்சியின் தலைவர் அவர்தான், கட்சியின் தலைவர் அவர்தான். செயல் தலைவராகத்தான் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார். செயல் தலைவர் தலைவர் கலைஞர் தான். அதே மாதிரி இனமான பொதுச்செயலாளர் பேராசிரியர் சுயநிலைவு இல்லாம ஆயிட்டாரு. கடைசியால் ஒண்ணுமே தெரியாது. ஆசிரியர் அவர் படுத்து படிக்க அவர் ஒண்ணுமே தெரியாது. பல மாதங்கள் அவர் எதுவுமே தெரியாது. உணவு குழாயில மூலியமா அந்த பைப் மூலியமா தான் சாப்பாடு போகுது. அப்பயும் பெரியார் இந்த மண்ணுல இனமான பேராசிரியர் இந்த மண்ணுலகில் வாழும் வரை அவர் தான் பொதுச்செயலாளர். பதவி ஆசை தலைவர் தளபதி கிடையாது. எடப்பாடி மாதிரி கலைஞரை அவ்வளவு நல்லா பாத்துக்கின்னு அவரு கலைஞர் நம்ம விட்டு பிரிந்த பிறகுதான் கட்சிக்கு தலைவர் ஆனாரு. ஆனா நான் உன்ன கேக்குறேன், சிறை வச்சிருந்தாரு. நான் வந்து விசாரணை நடத்துவேன்னு அந்த பொய் அந்த அந்த அடிமை எடப்பாடி நான் பார்த்து கேக்குறேன், உங்க அம்மா ஜெயலலிதாவை நீங்க என்ன பண்ணீங்க? யோ உண்மையிலே சிறை வச்சது யாருன்னு கேட்டா ஜெயலலிதாவை அப்போலோ ஹாஸ்பிட்டல் நீங்க சிறை வச்சுங்க. ஜெயலலிதாவை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சிறை வச்சுங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜெயலலிதாவை போயஸ்கார்ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல வெளியே கொண்டு வந்தீங்க. ஆம்புலன்ஸ் ஜெயலலிதா இருக்கிறாங்க, நம்ம அதான் பார்த்தோம். அடுத்து 2 மாசம் அந்த அம்மா இருந்தாங்களா சொல்லி ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2 மாசம் இருந்தாங்களா? ஒரு நாள் ஒரு போட்டோ வெளியே வந்திருப்பா மேடம், சொல்லுங்க தங்கச்சி சிஸ்டர். ஒரு நாள் ஒரு போட்டோ. இவன் சொன்னா இட்லி சாப்பிட்டாங்கோ, வடை சாப்பிட்டாங்கோ, ஜூஸ் குடிச்சாங்கோ, கை காட்டினாங்கோ, சிரிச்சாங்க, நம்ம எதுவுமே பார்க்கல. கடைசியா இன்னொரு ஆம்புலன்ஸ் உள்ள போச்சு ஜெயலலிதா வீட்டுக்குள்ள. ஜெயலலிதாவை பணமா காமிச்சாங்க நமக்கு. அந்த பாடி வெளியே போச்சாடுறதுக்கும் சாட்சி இல்ல. ஜெயலலிதாவுடைய உடம்பு வெளியே போச்சாடு சாட்சி இல்ல. உள்ள வந்தான்னு சொல்றதுக்கும் சாட்சி இல்ல. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனாங்க வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்கன்னு ஒரு போட்டோவும் காட்டல. கடைசியா நம்ம காட்டினது அந்த போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா படுக்க வச்சிருந்தாங்க, அந்த அம்மா இறந்த பிறகு. அது மட்டும் தான் காமிச்சாங்க. எனவே ஜெயலலிதா உண்மையிலே சிறை வைத்தது அதிமுக, சசிகலா, நீங்க எல்லாம் சேர்த்து. நான் ஏன் சொல்ல மாட்டேன், நீங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்து 2 மாசம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சு நீங்க கொண்டுட்டீங்கன்னு முடியாத குமரன் என் குற்றம் சொல்ல மாட்டான். எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு உடன்பாடியும் அதுக்கு எடப்பாடியும் உடன்பாடு தான். இப்ப சொல்றாரு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், சத்தியமா நான் பாக்கலன்ற ஒரு சிஎம் எனக்கே காட்டலன்றார். இப்ப சொல்றாரு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, என்ன போய் கவர்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்க சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலன்றாங்க. எனவே சிறை வைத்தார் என்று சொன்னால் ஜெயலலிதாவே மருத்துவமனையில சிறை வைத்தா அந்த அம்மாவை கொண்டு விட்டு
கலைஞரை வந்து தளபதி சிறை வச்சாருன்னு சொன்னா அந்த ஆளுக்கு பைத்தியம் குடிச்சுருங்க. அந்த ஆளு பொய்யா பேசுறாரு. இந்த தவளம்பாடி எட்பாடி எடப்பாடி ஓடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பேசுறது ஆதாரமற்ற செய். ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி ஒரு தராதரமான பேசுறதாங்கலாம் நம்ம என்னங்க பதில் சொல்றது? பொய், எல்லாமே பொய். இதுக்கெல்லாம் இப்ப நீ சிறை வச்சாங்கன்னு சொல்றல்ல, அதாவது என்னன்னு கேட்டா கலைஞரை சிறை வச்சாங்க இல்ல, நீ சிறைக்கு போக வேண்டிய ஆளு, நீ சிறைக்கு போக வேண்டிய ஆளு. ஆனா கண்டிப்பா சிறைக்கு போவேன். இந்த பேசல கலைஞரை சிறை வச்சாங்கன்னு, இதுக்கு எடப்பாடி சிறைக்கு கண்டிப்பா போவார் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல. இந்த முறை போயிடுறாரு. இந்த 5 வருஷம் பொழிச்சுக்கிறாரு. எடப்பாடி சிறைக்கு போறது உறுதி உறுதி. இல்ல இது வந்து பழைய கதையா இருந்தாலுமே இப்போ வந்துட்டு துரைமுருகன் அவர்களை திமுக ஓரம் கட்டுறதாகவும் அவருக்கு பதிலா உதயநிதி அவர்களுக்கு வந்து இளைஞரணி தலைவரா கொண்டு வந்து இப்ப துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. துரைமுருகன் உயிரோட தானே இருக்காரு, அவரை ஏன் ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களை என்ன ஓரம் கட்டினாங்க? அவர் டிஸ்ட்ரிக்ட் தான், அவர் கூட தான் 30 வருஷமா சின்ன பசங்க தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். எங்க ஊர் பக்கத்து ஊர் தான், காங்கோப்பம் தான். என்ன ஓரம் கட்டினாங்க? ஏங்க என்னங்க அவர் ஓரம் கட்டினாங்க? அவர் ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து டிஎம்கே இருக்காரு. பள்ளி படிக்கிற பருவத்துல இருந்தே, பள்ளியில படிக்கும் போதுல இருந்தே, காலேஜ்ல எல்லாருக்கும் தெரியும் அவரை வந்து எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். அவர் படிக்க வச்சது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரே அதிமுக ஆரம்பிச்சும் போது அவர் அதிமுக போல கலைஞர் கூட தான் இருந்தார். அவர் படிப்படியா வந்து திமுக மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், அண்ணாவால் ஈர்க்கப்பட்ட ஒரு பேச்சாளர், கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தார். எம்ஜிஆர் கூட்டம் போதே போல அவர் திமுகல அவர் பொதுக்குழு உறுப்பினர், மாணவர் அணி செயலாளர், சிறந்த பேச்சாளர், மாணவர் அணி செயலராக இருந்தாரு, தலைமைநிலை செயலாளர் ஆனாரு, கலைஞரோட இருந்தாரு. அதன் பிறகு மண்டல பொறுப்பாளர், அவர் துணை பொதுச் செயலாளர், கழக பொருளாளர், இன்னைக்கு அறிஞர் அண்ணா வகித்த பதவி பொதுச் செயலாளர் பதவி, 89 அமைச்சர், தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் அவர்தான் அமைச்சர். இன்றைக்கு திமுக பொதுச் செயலாளர், இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிறார். இந்த வயதிலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக 88 வயதிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கலைஞர் எந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தாரோ தலைவர் தளபதி, அந்த இடத்துல அண்ணன் துரைமுருகன் அவர்களை வைத்து கலைஞர் போல் அண்ணன் துரைமுருகனை பார்க்கிறார் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர். என்ன ஓரம் கட்டாங்க? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே விரும்பிச்சுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா துணை முதலமைச்சரா வரணும்னு எல்லா எம்எல்ஏஸ், எல்லா அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா துணை முதலமைச்சரா வரணும்னு எல்லாரும் விரும்பினாங்க. ஏன்னா எதிர்காலத்துல மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இதுதான் உண்மை, இதான் நடக்க போகுது. அப்புறம் எந்த இடத்துல அண்ணன் துரைமுருகன் சொல்லலையே உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா வரக்கூடாது, எனக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு சொல்லலையே. அன்னைக்கு நெல்லையினுடைய இளைஞரணி மாநாட்டில் பேசும்பொழுது அண்ணன் துரைமுருகன் என்னன்னு பேசினாரு? அன்னைக்கு தளபதி இளைஞரணி செயலாளர் அந்த மாநாட்டுல குடியாத்து குமரன் நான் பேசினேன், தம்பியே வா தலைமை ஏற்கவா, தம்பி ஸ்டாலினை அழைக்கிறேன், தளபதி அழைக்கிறேன், அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன், கலைஞரை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன், இன்றைக்கு நான் தளபதி ஸ்டாலினை தலைவனாக ஏற்றுக்கொண்டு உனக்கு தொண்டனாக இருப்பேன்னு சொல்லி அன்னைக்கு பேசினாரு. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டுல பேசும்போது இன்னும் 50 வருஷம் நம்ம கட்சி வெளிநாட்டுறதுக்கு இளைய தளபதியா உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னு அண்ணன் துரைமுருகன் பேசினாரு. சட்டமன்றத்தை ரெக்கார்ட் பண்ணாரு. சட்டமன்றத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால நான் கலைஞர் அமைச்சரவையில அமைச்சரா இருந்திருக்கிறேன், தளபதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையில இப்ப அமைச்சரா இருக்கிறேன், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையிலும் துரைமுருகன் அமைச்சரா இருப்பேன்னு இதே அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசி அவை குறிப்புல இடம் பெற்றிருது. இந்த அடிமை எடப்பாடி கூட தான் எதிர்க்க உட்கார்ந்து அப்படி எதிர்க்க. சோ உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வருவாரு, அந்த அமைச்சரவையில நான் அமைச்சரா இருப்பேன் அண்ணன் துரைமுருகன் பேசுறாருன்னா முதலமைச்சராவே ஏத்துறாருன்னா துணை முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டாரா? இவங்களுக்கு சண்டை வருது, கட்சிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குது. இப்படிதான் எங்க கூட்டணி பத்தி எல்லாம் பேசினாரு. அவங்களுக்கு 8 கொடுக்குற, இவங்களுக்கு 10 கொடுக்குற, இவங்களுக்கு 2 கொடுயோ. ஓய் உன் வீட்டு கதவு திறந்து பாரியா, உன் வீட்டு கதவுல என்ன பிரச்சனை இருக்குது உன் வீட்டுக்குள்ள, நீ ஏன் வந்து எங்க வீட்டு கதவு திறந்து பாக்குற? அவருக்கு பேசுற சப்ஜெக்ட் இல்லைங்க, ஏதோ ஒண்ணு பைத்தியக்கார மாதிரி அந்த உலகிட்டு இருக்க. எங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் முதலமைச்சரா வரணும், யார் துணை முதலமைச்சரா வரணும், யார் அமைச்சரா வரணும்னு தளபதி முடிவு பண்ணுவாரு. கட்சியின் முன்னணி தலைவர்கள் எல்லாத்துக்கும் தாண்டி தொண்டை ஒருத்தரை ஏத்துக்கணும். புரியுதுங்களா? தொண்டை ஏத்துக்கணும். இவங்கதான் முதலமைச்சரா வரணும், இவங்கதான் துணை முதலமைச்சர் வரணும். தொண்டம் தான் முக்கியம் திமுகவுக்கு, வேற யாரும் முக்கியம் இல்லை. எங்க தலைவர் தளபதி என்ன சொல்றாரு? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் நான் திமுகவின் தலைமை தொண்டன் என்றாரு. எங்களுக்கு தெரியும் யாரு என்ன ஏதுன்னு. நீ உன் வேலையை பார், நீ வந்துட்டு உன் வேலையை பார். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அந்த ஆளு பேசுறாரு. இல்ல அவருக்கு வந்துட்டு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா திமுகவுக்கும் சப்ஜெக்ட் இல்லாம தான் அவர் வந்து முரட்டு அடிமை அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சு பிரச்சாரம் செய்யறீங்களா? ஆமா, முரட்டு அடிமை தான். எங்களுக்கு சப்ஜெக்ட் அவங்க தாங்க. நாங்க எங்க தேர்தல் வாக்குறுதியை சொல்றோம். இந்த தேர்தலுடைய கதாநாயகன் திமுக, கதாநாயகன் மட்டும் இல்லை, இந்த தேர்தலுடைய கதாநாயகி திமுக தேர்தல் அறிக்கை. ஏனென்றால் பெண்களுக்காக பல திட்டங்களை தந்திருக்கிறார், இன்னும் பல திட்டங்களை தரப்போறோம். அவர்களுக்கான உரிமை தொகைகள்,
அனைத்தும் உயர்த்தப்படும் என்று சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப எடப்பாடி தராத்தரலாத நீ பேசும்போது அப்ப உன்னதானே நாங்க பேசி ஆகணும். அவர் என்ன பேசுறாரு கலைஞரை பத்தி? ஒரு மரியாதையா பேசுறாருங்க அவரு. ஏன்னா உன் கட்சியில அந்த நடிகை விந்தியான ஒருத்தி பேசுறாள், அந்த மாதிரி பேச்சாளரா நீ? அந்த மாதிரி பேச்சாளரா? இல்ல அவர் வந்து தவறா பேசலையே. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலைஞர் கருணாநிதிக்கு நடந்த அந்த அநீதியை வந்து நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. உங்க அம்மா எப்படி செத்தாங்க அதை போய் முதல்ல கேளியா? உங்க அம்மா எப்படி செத்தாங்க? ஏன் 2 மாசம் உங்க அம்மா நீ டிவில காட்டல? ஏன் சசிகலா டிவில காட்டல? உங்க அம்மா எப்படி செத்தாங்க அதை சொல்லியா முதல்ல? ஏன் 2 மாசம் உங்க அம்மா வெளி உலகத்துக்கு காட்டல? அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து புட்வின் மருத்துவமனை இருந்தார் அமெரிக்கால. அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. டிவி ஒரு 1000 வீடு இருந்துச்சுன்னா 2 வீட்டுல டிவி இருக்கும். அப்ப நாங்கெல்லாம் பெங்களூர் இருந்தோம். 1000 வீடு இருந்தா 2 வீட்டுல டிவி இருக்கும். அப்ப எம்ஜிஆர் உயிரோடு இல்லையான்னு தெரியாது. பல பேர் செத்தான் தமிழ்நாட்டுல. எம்ஜிஆருக்காக தீ குளிச்சான், விஷம் சாப்பிட்டான், எத்தனோ பேர் செத்தாங்க. கர்நாடகாவே நிறைய பேர் தமிழர்கள் செத்தாங்க எம்ஜிஆருக்காக. எம்ஜிஆர் என்ன ஆனாரு தெரியல. அப்போ எம்ஜிஆர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜானகி அம்மா அவர்கள், அவருடைய துணைவியார் ஜானகி அம்மா அவர்கள் அவருக்கு பழம் ஊட்டுற மாதிரி, அவருக்கு பால் குடிக்கிற மாதிரி, மருந்து சாப்பிடுற மாதிரி இதெல்லாம் காட்டினாங்க டிவியில. எம்ஜிஆர் உயிரோடுகிறாருன்னு பேப்பர் பிடிச்சி போட்டோ பிடிச்சி பேப்பர் எல்லாம் போட்டாங்க. நீங்க ஏதாவது காட்டுனீங்களா? நீங்க கலைஞருக்கு நீ வந்து நீதி கேட்கறியா? ஏயா தலைவர் கலைஞர் மறைந்தவுடன் பீச்சில் இடம் காட்டும், பீச்சில் இடம் காட்டும். நீயே தாராள மனசோடு நீயே கலைஞருக்கு கருணை உள்ளத்தோடு நான் இடம் தரேன். 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவர், எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர். ஏன் ஜெயலலிதா திமுகவில் எம்ஜிஆரோடு பயணித்த பொழுது ஜெயலலிதாவுக்கும் தலைவராக இருந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஜெயலலிதாவுக்கும் தலைவர் கொடுத்துக்கலாம்ல, நீ கொடுக்க மாட்டான்னு. இதே தளபதி போனார். இதே தலைவர் தளபதி போய் உக்காந்தார். தலைவர் தளபதி போய் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் உட்காந்து இடம் கேட்டார். முடியாது, எங்கேயோ கிண்டியில தரேன், இல்ல எங்கேயோ கோட்டுப்புறத்தை தரேன். நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் வில்சன் மூலியமாக நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிபதி கொடுத்தார் இடம். நீதிபதி கொடுத்தார். நீங்க ஒண்ணு எங்களுக்கு கலைஞர் ஒண்ணு இடம் கொடுக்கல. நீதிபதி கொடுத்தார். கலைஞர் அங்கதான் நீங்க வந்து அடக்கம் பண்ணணும், அவருக்கு அங்கதான் கடற்கரையில தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ என்ன கலைஞருக்கு நீ என்ன நீதி பேச? இத்தனை நாள் ஏன் பேசல? இத்தனை கலைஞரை மறைந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பிரச்சாரம் பண்ணியே, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ண அப்பயா இந்த வார்த்தை நீ சொல்லல? இத்தனை நாள் திமுக கடுமையா நீ அட்டாக் பண்றிய, அப்பயா இதெல்லாம் நீ சொல்ல? இப்ப தேர்தல் நேரத்துல உன்னை திமுக நீ பெரிய அளவுல விமர்சனம் பண்றது உங்ககிட்ட சப்ஜெக்ட் இல்ல. இப்ப கலைஞர்கிட்ட வர திருப்பி உன்னை கேட்க மாட்டாங்க. உங்க அம்மாவை சிறை வச்சிருந்த நீங்க தானடா. உங்க அம்மாவை சிறை வச்சு எப்படி செத்துச்சு அந்த பொம்பளை தெரியலையே. ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க? உடம்பு சரியில்லை, எங்களால காப்பாற்றணும்னு சொல்லிதான் நாங்க எங்க திமுக கார்ட்ட சொல்லியிருந்தா எங்க தலைவர் தளபதி அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயன் பழகன் மூலியமா அந்த அம்மா கொண்டு போய் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிர் காப்பாத்தி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். கொண்டு போட்டீங்களே. ஜெயில் கைதிக்கு கிடைத்த சலுகைகள் கூட அப்போலோ மருத்துவமனையிலே அங்கே கைதியாக படுக்க வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவுக்கு கிடைக்கவில்லை. யாரை பார்த்து சொல்ற நீ சிறை கைதியா வச்சிருந்தாங்கன்னு? யாரை பார்த்து சொல்ற? நீ திமுக டேமேஜ் பண்ணா என்ன வேணாலும் பேசுறியா? நாங்க இறங்கி பேசா நீ தாங்குவியா? ஆனா உதயநிதி கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியல. ஆமாங்க, அடிமைதாங்க, அடிமைதான். நீ ஆதாரம் இல்ல செய்தி சொல்ற. நீ போய் சசிகலா கால படுத்து கிடக்குறிய, தவழ்ந்து போய் உருண்டு போய் நீச்சல் அடிச்சுட்டு போய் நீ அப்படி எப்படி போற டேபிள் கீழே அந்த போட்டோ எடுத்து காட்டுறாரு உதயநிதி. என்கிட்ட எப்படி இந்த போட்டோ பாருங்கன்றாரு. இந்த போட்டோ பாரு எப்படி போன. அப்ப அடிமை தானே நீ? அமித்ஷா கால போய் உள்ள யாரையா முதலமைச்சர் காட்ட டெல்லி முடிவு பண்ணோன்ற நீ அடிமைதான். உன் கூட அத்தனை கட்சி அடிமைதான். எல்லாம் இடி ஐடி அமலாக்கத்துறை தீகார் ஜெயிலு மோடி அமித்ஷா இவங்களெல்லாம் பயந்து போய் தானே நீங்க அடிமையா உழுந்து கிடைக்கிறீங்க. அதனாலதான் முரட்டு பக்தன் முரட்டு தொண்டன் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறோம். முரட்டு அடிமை என்று சொன்னால் அது எடப்பாடி டெட்பாடி லக்காடின்னு சொல்லி அழகா எங்க அண்ணன் உதயநிதி சொல்றாருன்னா அது கரெக்ட் தான். இல்ல இப்போ அரசியல் ரீதியாவுமே விமர்சனங்கள் வந்து வச்சிருக்கிறாரு. இவர் வந்து தரம் தாழ்ந்து பேசுறாரு, இவருக்கு பேசுறதுக்கு இது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மின் கட்டணம் உயர்த்தினது திமுக அரசுதான், சொத்து வரியை உயர்த்தினது திமுக அரசுதான், ஈவன் குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரு அரசு அப்படின்னா அது வந்து திமுக அரசு தான் அப்படிங்கிற மக்கள் பிரச்சனையும் சொல்லியிருக்காரு. இவங்க ஆட்சியில என்ன மின் கட்டணம் வரி இருந்துச்சு, இவங்க ஆட்சியில வந்துட்டு மின் கட்டணம் என்ன இருந்துச்சு, இவங்க ஆட்சியில குப்பை வரி என்ன இருந்துச்சு, இந்த வரியெல்லாம் போட சொல்றது யாரு? அதை சொல்லிட்டு பேசணும். ஏன்னா மக்களுக்கு தெரியாது. கேஸ் விலை உயர்துன்னு சொல்லிட்டா கேஸ் விலை உயர்த்தது யாரு? பெட்ரோல் விலை உயர்துன்னு சொன்னா பெட்ரோல் உயர்த்தது யாரு? டீசல் விலை உயர்த்ததுன்னா டீசல் உயர்த்தது யாரு? இந்த வரியெல்லாம் யார் சொல்லி போடுறான்? அவன் யூனியன் கவர்மெண்ட் நீ வரி போடுறா, நீ வரி போடலன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றான். இதை பலமுறை தலைவர் தளபதி சொல்லிட்டார். மற்ற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் போட்டிருக்கிற வரி விட இங்க போட்டிருக்கிற வரி ரொம்ப குறைச்சலானது. இப்ப இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. தளபதி என்ன சொன்னாரு? பல ஹோட்டல் மூடிட்டாங்க,
பல ஹோட்டல் மூடிட்ட உடனே தலைவர் தளபதி என்ன சொன்னாரு, உனக்கு 2 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுக்குறேன்ட்டார். உனக்கு நீ மின்சார ஸ்டவ் வச்சுக்கோ, 2 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடு. அந்த அளவுக்கு மக்கள் மீது வரி சுமை சுமத்துகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி கிடையாது. இவருடைய ஆட்சி லட்சணம் எல்லாம் எடுத்துனா எங்கேயோ போகணும் சொல்றதுக்கு, எங்கேயோ போகணும். அதுக்கு இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். இப்ப சொல்றாரு வரி போட்டாங்கன்னு சொல்றாரு, மின்சார வரி, வீட்டு வரி, அப்புறம் நீங்க சொல்ற இந்த குப்பைக்கு வரி போடுறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன். யார் வரி போட சொல்றாங்க, இது என்ன எப்படிப்பட்ட வரின்னு. நீ 5 வருஷம் ஆட்சியில் எடப்பாடி வரியே போடலையா? 5 வருஷம் ஆட்சியில் நீ பஸ் கட்டணம் ஏத்தலையா, மின்சார கட்டணம் ஏத்தலையா, வீட்டு வரி போடலையா, குப்பை வரி போடலையா, கார்பரேஷன் வாட்டருக்கு நீ வரி போடலையா, பஞ்சாயத்து போர்ட் தண்ணிக்கு அதுக்கு நீ வரி போடலையா? நீ வரியே போடாத ஒரு கவர்மெண்ட் நடத்துனியா சொல்லு. நீ வரி போடாத பட்ஜெட்டா? உன்னுடைய பட்ஜெட் 5 வருஷம் எடப்பாடி நீ சரி விட்டுட்டு ஜெயலலிதா விட்டுரு, ஓபிஎஸ் விட்டுரு, இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சர், எத்தனை 4 பட்ஜெட் கூட்டம் போட்டிருப்பேன், எத்தனை கூட்டுறவு போட்டிருப்பேன். நீ விலைவாசியை உயர்த்தலையா? உயர்த்தல. அப்பப்ப கால சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு சிலது நடக்கும். ஆனா இந்த மக்களை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வரணுமோ, என்ன சலுகைகள் கொண்டு வரணுமோ அது தளபதி செஞ்சிருக்கார். முதலமைச்சர் தலைவர் தளபதி செஞ்சிருக்காரு. நீ என்ன பண்ணிருக்கிற? அதை விட்டு பர்சனல் அட்டாக் எல்லாம் பேசக்கூடாது. நீ இன்னொரு என்ன சொன்னார் அவரு, இப்ப கலைஞரை பத்தி ஒண்ணு பேசினாரு, அது அந்த வார்த்தை எல்லாம் சொல்றது எனக்கே கூச்சமாகுது. கலைஞரை பத்தி அவர் என்ன சொல்றாரு, திருட்டுறையில் ஏறி வந்தவரோன்றான் அந்த ஆள். இவருதான் கலைஞருடைய அப்பா, முத்துரு கலைஞருடைய அப்பா. இவர் அன்னை அஞ்சுகை கலைஞருடைய அம்மா. இது தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு சபாநாயகர் இருக்கிற அப்பாவு அவர்கள் இந்த சிலையை வச்சார். நான் அங்க மீட்டிங் போது இந்த சிலைக்கு நான் மாலை போட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்றேன், இப்போ இல்ல. அவர் கட்சி வந்த புதுசுல இவங்க அப்பாக்குறாருல, கலைஞருடைய அப்பா முத்துவே, அவர் அந்த காலத்திலே வசதியானவர். அவர் ஒண்ணும் கஷ்டப்படுறவர் கிடையாது. உள்ளே நல்லா வளர்த்தார். அவர் அந்த முதல்ல திமுக கார் வாங்க யார் தெரியுமா? கலைஞர். எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால அந்த வீடு இருக்காங்க இன்னைக்கு கோகுலாபுரத்துல ஒரு பிராமனுடைய வீடு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே வீடு வாங்கிட்டாரு. அவர் அந்த ஃபர்ஸ்ட் கோச்ல வந்தார், ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கோச்ல வந்தாரு, ஜெனரல் கோச்சோட வரல. இவனுக்கு எவனோ ஒருத்த சொல்லிட்டு போயிட்டா அதை திருப்பி சொல்லியா? நீ பாத்தியா அவர் திருட்டுறையில் இருந்தாங்கன்னு? இல்ல அப்ப யாருன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவர் கூட, அவர் அப்பா அந்த காலத்துல கலைஞர் ஒன்னா ஒரு 70 வருஷம் இருக்குமா? அவர் சொன்ன கணக்கு எடுத்துக்கனா ஒரு 70 வருஷம் வச்சு. அப்ப 70 வருஷம் முன்னாடி இப்ப இருக்கிறவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் அப்பெல்லாம் கலைஞர் கூட வந்தாங்களா? இதே வெற்றி உண்டான் திமுக பேச்சாளர் இருந்தார், வெற்றி உண்டான் ஒரு பேச்சாளர். அவரு சொன்ன செய்தியை பதிவு பண்றேன். சகோதரி தப்பா நினைக்க கூடாது. இப்படி பேசினா யாரும் கோவம். கலைஞர் திருட்டுறையில் வந்தாரு, கலைஞர் திருட்டுறையில் இருந்தாரு சொல்றீங்களே, உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் ட்ரெயின்ல ஒருத்த காசு இல்லாம அவர் கூட திருட்டுறையில் ஏறி அவங்க பார்த்து நீங்க சொல்றீங்களான்னு கேட்டாரு. அதான் நான் கேட்பேன், உனக்கு எப்படி தெரியும்? இப்ப உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிங்க 90 வயசு 95 வயசு ஆகிற தாத்தா பாட்டிங்க எல்லாம் அந்த காலத்துல கலைஞரோட வந்தாங்களா திருட்டுறையில? என்ன வார்த்தை பேசுற? திருடு நீ யோகிதை இருக்குதா? நீ யார் எடப்பாடி? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பிப்பா. சிவலம்பாளையத்துல ஒரு வீட்டுல 3 பேர் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3 பேர். ஒரு பங்காளி தகராறு, குடும்ப தகராறு. என்ன தகராறுன்னு கேட்டா, அந்த ஊர்ல சாராயம் காசுறாங்க. சாராயம் காசும் போது 2 குடும்பம் சாராயம் காசு. எடப்பாடி பங்காளிங்க சாராயம் காசுறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பங்காளிங்க கொலை பண்ணிட்டாங்க பாருங்க 3 பேரு. இப்ப 4 நாளா சோசியல் மீடியா அதான் ஓடி இருக்குது. அவங்க சாராயம் காசுறாங்க. சாராயம் காசு எடப்பாடி தான் வெள்ளம் சப்ளை பண்ணுவார். சாராயம் காசுக்கு எடப்பாடி வெள்ளம் வண்டி வச்சிருந்தார் சேலத்துல. வெள்ள வியாபாரி. கரும்பு தோட்டம் இருக்கும், அது ஆள் ஆடுவாங்க. கிராம பக்கம் பாத்தீங்கன்னா ஆள் ஆடுவாங்க. அது ஒரு கொப்பரில போட்டு அதை ஹீட் பண்ணா அது வெள்ளமாகும். அந்த வெள்ள வியாபாரி. சாராயம் காசுக்கு முக்கியமா தேவை வெள்ளம். அந்த சாராய வியாபாரிகளுக்கு வெள்ளம் காசு சப்ளை பண்ண எடப்பாடி கடைசியில் அவங்க எடப்பாடி குடும்பமே சாராயம் காசு ஆரம்பிச்சிச்சு. அப்ப இவங்க பங்காளிங்க அதுக்கு முன்னாலே சாராயம் காசுறாங்க. இந்த சாராயம் காசுல யாரா இந்த ஊர்ல சாராயம் வைக்கணும் தகராறுல எடப்பாடி கூட சேர்ந்து ஒரு 19 பேர் டோட்டலா ஒரு குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அதுல போட்டோ போடுறாங்க, யார் போலீஸ் தேடர் பண்ண குற்றவாளி. அதுல ஒரு குற்றவாளி சிவலம்பாளையம் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தேடப்படுற ஒரு குற்றவாளி. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலே பல மாதங்கள் எடப்பாடி பழனிசாமி தனது பங்காளிகளோடு தலைமறைவாகிறது. மேற்கு மலை தொடர்ச்சியில வீரப்ப மாதிரி வீரப்போற போராளி, அவர் இவரோட கம்பேர் கூடாது. மேற்கு மலை தொடர்ச்சியிலே அப்ப எடப்பாடி பழனிசாமி போலீஸுக்கு பயந்துன்னு தலைமறைவா இருந்தார். அன்னைக்கு யாரா எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்துதுன்னு கேட்டா, இன்னைக்கு டிவிகே கட்சியில விஜய் கட்சியில சேர்ந்திருக்கிற செங்கோட்டையன் காப்பாத்தினார். அது பிறகு இன்னொரு கொலை வழக்கு வருது. அப்ப யாரா காப்பாத்துறாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு திமுக இருக்கிற முன்னணி தலைவர்கள் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்வ கணபதி எம்பி அவர்களும் காப்பாத்துறாங்க. இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் கோர்ட்ல பேசுவேன். 2 முறை கொலை வழக்குல சிக்கிறார். யாப்பா திருட்டுறையில் சொல்ற? யார் சிறை வச்சாங்கன்னு சொல்ற? நீ சிவலம்பாளையத்தை ஒரு குடும்பத்துல 3 பேர் உங்க பங்காளி கொலை பண்ணல, உன்னை போலீஸ் தேடல, எஃப்ஐஆர்ல உன் பேர் இருக்குல்ல,
அப்புறமா செங்கோட்டையன் பேர் எடுத்தார். அதுல இருந்து யார் பேர? இந்த ஆள் பேர் எடுத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி பேர. மேற்கு மலை தொடர்ச்சி மலை தலைமறைவா இருந்த. அதன் பிறகு இன்னொரு மர்டர் கேஸ்ல மாற்ற அடிதடி கேஸ் செத்துனா ஹாஸ்பிட்டல்ல. அதுல அக்யூஸ் நம்பர் 2 யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு அவர் காப்பாத்துறது யாருன்னு கேட்டா அன்றைக்கு அதிமுகவிலே இளைஞராக இருந்த அண்ணன் செல்வ கணபதி அவர்கள், அதன் பிறகு ஈரோடு முத்துசாமி அவர்கள், அவங்க தான் காப்பாத்தினாங்க. இவ்வளவு குற்றவாளியாவும் இருக்கிற, மர்டர் கேஸ்ல அக்யூஸ்டாவும் இருந்திருக்கிற, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் எங்களை சொல்றேன். அது முதல்ல உன்னை எடப்பாடியை பார்த்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொன்னது எங்க முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி. அதை திருப்பி எங்கள்கிட்ட சொல்றேன். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கொலை கொள்ள வழக்கு, ஊழல் வழக்கு, திருட்டு வழக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருந்து நீ திமுக மீது அவதூறாக பேசிவிட்டால் இதை பார்த்து நாங்க சும்மா இருக்குமா? அதனாலதான் அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் உன்னை செம கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லு. ஒரு 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 பெண் கேட்கறாங்க உங்ககிட்ட கேள்வி, பதில் சொல்லு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 2026 நீங்க வந்து கூட்டணி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொன்னதாதான் எடப்பாடி குறிப்பிடுறாரு. ஆனா அந்த அம்மா வந்து செய்தியாளர்கள் கிட்ட இப்பவே எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது தவறான குற்றச்சாட்டு. 2024 நடந்துச்சு எம்பி எலெக்ஷனு. அப்போ ஒப்பந்தம் போட்டாங்க எம்பி எலெக்ஷன்ல அதிமுக தேமுதிக கூட்டணி. அப்போ கையெழுத்து போட்டாங்க. அந்த அக்கா காட்டுறாங்களே, மரியாதைக்குரிய தேமுதிக தலைவர் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கோயில்ல இருந்து பேட்டி தராங்க. எங்க அவங்க ஆயிருந்தால் ஒரு குடும்ப பெண். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த குடும்ப பெண். எங்க ஊர் குடியாத்தங்காரவங்க, செம்பேடு கிராமம். அவங்க பிறந்தது ஆம்பூர் சுகர் மில்லுல. அவங்க அப்பா ஆம்பூர் சுகர் மில்லுல ஒரு பெரிய ஆபீசர். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தந்தை வந்து சுகர் மில்ல பெரிய ஆபீசர். எங்க ஊர்ல பிறந்தவங்க. செம்பேடுல பெரிய குடும்பம் அவங்களுக்கு. செம்பேடுல ஒரு பெரிய குடும்பம், ஜமீன் குடும்பம் அவங்களுக்கு. அந்த அக்கா போய் கோயில்ல பேசுறாங்க, வேற எங்கேயும் இல்ல. கோயிலுக்குள்ள இருந்தே பத்திரிகைகள்ட்ட அந்த 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 இதை எடுத்து காட்டுறாங்க. இந்த பாருங்க, 2024 எம்பி எலெக்ஷன் போட உத்தரவாதம் கூட்டணியுடைய அந்த 2 பேரும் பேச்சுவார்த்தை அந்த போது நாங்க போட்டுக்கிற ஒப்பந்தம் இதுதான். என்னன்னு கேட்டா, எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச 3 மாசம் 4 மாசத்துல வந்துச்சு அந்த ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபா எம்பியில உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு போய் கேட்டதுக்கு இந்த முறை இல்ல, அடுத்த முறை தரோம் சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த முறை எம்எல்ஏ எலெக்ஷன் கிட்ட வந்துடும். இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் தானே. இப்பதானே தேமுதிக பொருளாளர் அண்ணன் சுதீஷ் அவர்கள் எம்பி ஆனார். இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னால. அப்ப எலெக்ஷன் கிட்ட அப்ப இவங்க எங்களை விட்டு எங்க போயிட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க அந்த செக் வைக்கிறாருன்னா, தேர்தல் கிட்ட இவங்க நம்மள்ட்ட வந்தே ஆகணும். இப்ப எம்பி கொடுத்துட்டா அப்ப வராத போயிட்டா என்ன பண்றது? அதனால இவங்களை ஏமாத்திட்டாங்க. தேமுதிகவை அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஏமாத்திட்டாரு, முதுகுல குத்திட்டாரு, பிராடு வேலை பண்ணிட்டாரு, போஸ்படி வேலை பண்ணிட்டாரு. ஏன்னா ஊர் ஏமாத்தவர் தானே அவரு. அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க என்ன ஏமாத்திட்டாங்க பதவி தரன்னு சொல்லி. ஆனா கூட கூட்டணி வந்தல்ல, நீ நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற மாதிரி சந்திக்கலையே. சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்ட விளையாட மாதிரி விளையாடின. ஒரு தேர்தலில் எவ்வளவு வேலைங்குது. இப்ப நீ கொடுக்கல. இப்ப வந்து திமுக கொடுத்துச்சு. இப்ப அந்த அம்மா நீ விமர்சனம் பண்ற, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நீ விமர்சனம் பண்ற. அந்த கட்சி தேமுதிக வந்து ஐசியூல இருந்துச்சான், வென்டிலேட்டர் இருந்துச்சான், இவங்க தான் உயிர் கொடுத்தாங்களாம். அதனாலதான் அவங்க திருப்பி சொல்றாங்க. ஜெயலலிதா முதலமைச்சர் 2வது முறை முதலமைச்சர் ஆனது ஜெயலலிதா எப்படி ஆனாங்க? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனது எப்படி ஆனாங்க? நாங்க தேமுதிக கூட்டணி வந்து கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு கொடுத்தனால்தான் நீ முதலமைச்சரே ஆனா. நாங்க எல்லாம் எங்க இருந்து முதலமைச்சர் ஆவேன்னு. அதான் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்ப அங்க பேச்சு கொடுத்து பொய் பேசுறது போய். அவங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ஏமாத்தினார். நான் எம்பி சீட் தரேன்னு சொல்லி அவர் ஏமாத்துறது கை வந்த கலை அவருக்கு. அவருக்கு கை வந்த அந்த அம்மா கேட்கிற கேள்வி உன்னால பதில் சொல்ல முடியல. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நீ பிரச்சாரத்துக்கு வெளியே வரமாட்ட, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச ஆரம்பிச்சா வரமாட்ட. அதுல எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நல்லா வச்சு செய்யறாரு. ஒரு போட்டோ போறியா எங்களுக்கு? நீ திருட்டையில் ஏறி வந்தாங்கன்ற, சிறை வச்சாங்கன்ற, என்னென்னவோ பேசுற, பாலிடால்னு பேசுற. உன் வயசு இதெல்லாம் தகுதியா நீ பேசுறது? இதெல்லாம் உன் வயசு தகுதியா? பாலிடால் குடிச்சிட்டு அன்னைக்கே போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு பேசுறிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு மரியாதை தெரியல. நான் எல்லாம் பேசினா நீ தாங்குவி? எடப்பாடி எடப்பாடியிலே வந்து சூழ்நிலை சரியில்லை. இல்லைன்னா எடப்பாடி வந்து வீட்டுக்கு முன்னால குடியாத்துக்கு போன ஜீப்ல அடி பேசல. பாலிடால் குடிச்சு அன்னைக்கே போயிட்டு தான் பரவாயில்ல. ஒரு தெருவுல போற ஒரு தெரு பொறுக்கி பேசுற மாதிரி பேசுற. நீ 1000 ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்துக்கிற. ஆனா நீ கொலை குற்றவாளி தான், ஊழல்வாதி தான், திருடம் தான், எல்லாம் ஓகே தான், மோசடி போற வழி தான். ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த பொதுச் செயலாளர் பதவியில நீ இருக்கிற. ஒரு தகுதியா உனக்கு பேச தெரியல. நீ என்ன குடிகாரன் சிவி சண்முகமா பேசுறதுக்கு? நீ என்ன பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி பல தொகுதிகளில் நீ டெபாசிட் இழக்க போகிறாய். பல தொகுதியில ஏடிஎம்கே டெபாசிட்டே போக எழுதி வச்சுங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி நீ டெபாசிட் இழக்க போற. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியில எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பதே கஷ்டம். அதனாலதான் அந்த வளர்றாரு இஷ்டத்துக்கு. நீ திருடா எடப்பாடி, நீ திருட, எல்லாரும் திருடான்றிய.
உங்க அம்மா ஜெயலலிதா. இப்ப நான் ஜெயலலிதா கிட்ட வந்துதான் ஆகணும். இந்த 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 நம்ம இந்திய நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 3 முறை முதலமைச்சர் பதவி இழந்தவர் யார்? 3 முறை 2 முறை சிறை தண்டனை பெற்றவர் யார்? நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டவர் யார்? ஜெயலலிதா மட்டும் சாகாமல் இருந்தால் A2 அக்யூஸ்ட் நம்பர் 2 A2 அக்யூஸ்டா இருக்கிற சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது A1 அக்யூஸ்ட் ஜெயலலிதா போயிருக்க மாட்டாங்களா? இதுக்கு பதில் சொல்லியா? ஜெயலலிதா படம் போடுற இல்ல, அட திருச்சாதான் போடுறேன். யார் உனக்கு தலைவர்? ஜெயலலிதா தானே. இது இந்தியாவிலே முதலமைச்சரா இருக்கும் பொழுது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனவர் முதலமைச்சர் பதவி இழந்தது யார்? இதுக்கு பதில் சொல்லுங்கடா. எவனா இருந்தாலும் பதில் சொல்லுங்கடா. குடியாத்துக்கு போற கேக்குறேன். ஜெயலலிதா மட்டும் தான்டா. கார்ல போயினே அந்த டிரைவர் ஏறி குடிக்கிட்டான். தண்டனை கொடுத்துட்டா. முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. பரப்பன அகராரா ஜெயிலுக்கு ஜெயலலிதா போனாங்க. நீதிபதி குன்ஹா அப்படியே உள்ள போட்டு தாபால் போட்டாங்க. 3 முறை உனக்கு தீர்ப்பு கொடுத்திருந்த கர்நாடகா நீதிமன்றத்துல குன்ஹா தீர்ப்பு கொடுத்தாரு. எனவே இதெல்லாம் நீ வந்து திருட்டு ட்ரெயின் சிறை வச்சாங்க, ஊழல் பண்ணாங்க, நீ பேசுறப்பா. ஊழல் பாடி, டெட் பாடி, எடப்பாடி. அது சொல்றேன். இந்தியாவிலே சிறை தண்டனை பெற்ற ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா, ஜெயலலிதா, ஜெயலலிதா. அதை யாரும் மறுக்க முடியாது. என் தலைவர் கலைஞர் மீது போடப்பட்ட சர்க்காரிய கமிஷன் பொய்யான கமிஷன். சர்க்காரியாவே கழிச்சுட்டு போயிட்டார். அதை வந்து ரத்து பண்ணிட்டு போயிட்டார். எனவே குற்றவாளி ஊழல் என்று சொன்னால் அதிமுக கட்சி அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அவர் வழியில் வந்து எடப்பாடி பழனிசாமி, நீ ஒரு பெரிய குற்றவாளி. அலிபாபா 42 திருடர்களை விட ஒரு மிகப்பெரிய திருடர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. உனக்கு தலைவர் கலைஞரை பத்தி பேசுவதற்கோ, தளபதி பத்தி பேசுவதற்கோ, ஆனா உதயநிதி பத்தி பேசுவதற்கோ உனக்கு எது தகுதி கிடையாது. அடித்து சொல்றேன், உனக்கு எது தகுதி கிடையாது. 200 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்குது. தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை. கண்டிப்பா நீ சட்டமன்றத்துல வரமாட்டே எடப்பாடி. அப்படியே வந்தால் எதிர்கட்சி தலைவர்கள் எடப்பாடி. நான் மதிமுக தொலைக்காட்சி ஒரு செய்தியை பதிவு பண்றேன். என்ன ஒரு கவர்னர் பதவி வாங்கிக்கோ. அந்த கவர்னர் பதவி மலிவெல்ல கொடுக்குறாங்களாம் இப்போ பிஜேபியில. இந்தி இசை சவுந்தரராஜன் எல்லாம் உங்களுக்கு தமிழிசைன்னு சொல்லணும்னு சொல்லுவீங்க. தமிழிசை எல்லாம் வந்து கவர்னர் ஆச்சு. நீ வேணா ஒரு கவர்னர் வேணா கேளு, உனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா மோடிக்கு நல்ல அடிமையாகிற, இன்னும் நல்ல அடிமையாரு மோடிக்கு. ஒரு கவர்னர் பதவி கொடுப்பாங்க. இந்த கோவா மாநிலம் ஒன்று நம்ம பக்கத்துல. வயசான காலத்துல கோவா மாநிலத்தை கவர்னர் பதவி வாங்கிக்கிறேன். போய் கோவால் வேணா சந்தோஷமா இரு. சட்டமன்றத்துக்குள்ள வருவான்றது சந்தேகம். நீ சட்டமன்றத்துக்குள்ள வந்தா கூட எதிர்கட்சி தலைவர் கிடையாது. கலைஞரை பேசணும் எவனும் வாழ்ந்ததா வரலாறுல. திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததா வரலாறுல. திமுகவை எதிர்த்தவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். அதுல கடைசி இடத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி. பாப்பா தேர்தல் முடிவு எப்படி இருக்குதுன்னு. எடப்பாடி நீ என்ன அவரை பாரு, பேசுறது பார்த்து பேசு. கலைஞர் பத்தி பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, அவர் வந்துட்டு எம்எல்ஏ ஆக முன்னாடியே கார் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட சொத்து பட்டியலை சொல்லும் போது தனக்கு ஒரு கார் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவர்கிட்ட கார் கிடையாது. அவர் அந்த காலத்துல கார் ஒண்ணு வாங்கினார். யார்கிட்ட வாங்கினார் தெரியுமா? டிஆர் பாலுகிட்ட, அண்ணன் ஒரு அவர்கிட்ட ஒரு கார் ஒரு வச்சிருந்தார். ஃபியட் கார் ஒன்று அந்த காலத்துல வச்சிருந்தார். ஒரு ஃபியட் கார். அதை நான் டிஆர் பாலு கொடுத்துட்டார். டிஆர் பாலு கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு போய் ஒரு கார் வாங்கி அவர் பேர்ல கார் கிடையாது. அந்த உண்மைதான். அது இல்ல போய் என்ன அவர் பேர்ல கார் கிடையாது. ஏன் போய் அமலாக்கத்துறை, இடி, தேர்தல் கமிஷன் விசாரணை பண்ணலாமே. அவர் பேர்ல கார் இருக்குதா, அவர் பேர்ல என்ன சொத்துக்குது, அவர் எங்க சொத்து வச்சு போய் விசாரணை பண்ணுங்க. அவர் கொடுத்திருக்கிற அந்த வேட்புமனு தாக்கல்ல சொத்து பட்டியல் கொடுத்திருக்காருல, போய் விசாரணை பண்ணுங்க. ஏன் ஒருத்தன் இப்போ ஏடிஎம் ஆட்சியில ஜெயலலிதா முதலமைச்சர் ஒருத்தன் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டான் தளபதி மேல கோர்ட்ல. ஆனா சம்மன் வரல. சொத்துக்கு அதிகமா, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு. இப்படி ஒரு கேஸ் ஃபைல் ஆகி தெரிஞ்ச உடனே இதே நேரம் டிஜிபி ஆபீஸ் போயிட்டாரு. என் மேல யாரோ கேஸ் குத்துறானே, இல்ல எங்களுக்கு இன்னும் இது கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரலைங்கட்டாரு. நேரா கோர்ட்டுக்கே போனார். நீதிபதி கேட்டாரு, திரு மு க ஸ்டாலின் எதுனா வழக்கு இருக்குதான்னு. ஒருத்த வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வருமானம் அதிகமா சொத்து சேர்த்துக்கிறாருன்னு. சம்மன் அனுப்பிச்சினாலும் சம்மன் அனுப்பலீங்க. சம்மனே அனுப்பாம ஒரு தலைவர் நீதிமன்றத்துக்கு வராருன்னா இவர் குற்றமற்றவர்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்க. நிரூபிங்க. இல்ல அவர் பேர்ல கார் இருக்குது, அவர் பேர்ல வீடு இருக்குது, அவர் பேர்ல சொத்து இருக்குது, அவர் பொய்யான சான்றிதழை கொடுத்திருக்காரு, பொய்யான தகவலை வேட்புமனுல கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. அவர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு எளிமையான தலைவர், எளிமையாகத்தான் வாழுவார். அந்த ஊழல்வாதி எடப்பாடி அப்படிதான் பேசுவார். பேசுறோம். இப்ப பயந்து நர்வஸ் ப்ராப்ளம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி. நம்ம எதிர்கட்சியா கூட வரமாட்டோமே. இப்ப என்ன தெரியுமா, எடப்பாடி எல்லாம் பேச உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் தரம் கட்டி இருந்தாலும் ஏன் பேசுறான் தெரியுமா உங்களுக்கு? விஜய் திரிசா, விஜய் திரிசா, விஜய் திரிசான்னு தான் பேசிக்கிறாங்க. எல்லாருமே அதான் பேசுறோம். நம்மளும் பல முறை அதான் பேசிக்கிறோம். நம்மளை பத்தி யாருமே பேசலையே. நம்மளை பத்தி பேசணும்னா இறங்கி அடிப்போம். தலைவர் தளபதியை, கலைஞர் எழுப்போம், உதயநிதி எழுப்போம். இறங்கி தரமட்ட லெவலுக்கு போய் இறங்கி அடிச்சா இப்ப என்ன ஆள் என்ன பண்ணுவாங்க?
திட்ட ஆரம்பிப்பான். முதலமைச்சர் பதில் சொல்லுவார். பதில் சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு. ஏடிஎம்கே பொதுச் செயலாளர். ஆனா உதயநிதி பத்தி பேசினா அவர் பதில் சொல்லுவார். இப்ப அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பத்தி பேசும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. அக்கா கனிமொழி பத்தி பேசும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பேச்சாளருங்க ஊடகங்கள் பதில் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? திமுக அதிமுக. இப்ப அவன் என்ன சொல்றான்? விஜய் போட்டி 2 கட்சி தான். ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கேன்றான். அவன் களத்திலே இல்ல தேர்தல். என்ன கேட்டா அவன் களத்திலே கிடையாது. விஜய் அவன் களத்தில் இன்னைக்கு பாருங்க பிரச்சாரத்தை கூட இன்னைக்கு ரத்து பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். கேட்டா 1 மணி நேரம் டைம் பத்தாதான் அவனுக்கு. 1 மணி நேரம் டைம் பத்தாதான். 1 மணி நேரம் அவனுக்கு பிரச்சாரத்துக்கு பொறுத்த அவனுக்கு மூடு இல்ல. தண்ணி கிணி போட்டு போதாயிட்டுமா மாதிரி தெரியுது. அவனுக்கு உடம்பு என்ன கொஞ்சம் ஓவரா தண்ணி போட்டா 4 நாள் உடம்பு கெட்டு போயிடும். என்னடா இதெல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்க. அவன் கேரக்டர் இந்த மாதிரி. அவனுக்கு உடம்பு செட் ஆகல. அந்த பங்களா விட்டு வெளியே வரதுக்கு மூடு இல்ல. அவனுக்கு மூடு வரும்போது வருவான். அதனால சொல்லிட்டான் அந்த நடிகை தற்கொலை விஜய். என்னன்னு கேட்டா எனக்கு 1 மணி நேரம் பத்தாதுன்ட்டான். சோ நம்ம யார் பத்தி பேசுறது பாரு. இப்ப கூட பாருங்க. அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டான் விஜய் லைன்ல. நடிகர் விஜய் லைன்ல வந்துட்டான். சோ என்னன்னா இப்ப நம்மளை பத்தி பேசணும்னா இறங்கி அடிப்போம். நம்ம இறங்கி ஏன்னா 10 நாள் பாருங்க எடப்பாடி பத்தி யாருமே பேசல. இப்ப 3 நாளா பேசுறோம். ஏன் பேசுறோம்? அவன் இறங்கி கலைஞர் விமர்சனம் பண்றான். தான் எடப்பாடி தளபதி விமர்சனம் பண்றான். ஆனா உதயநிதி விமர்சனம் பண்றான். இப்ப நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் 1 மணி நேரம் நம்ம மதிமுக டிவி யாரை பத்தி பேசுறோம்? எடப்பாடி பத்தி பேசுறோம். அவர் டாக் ஆஃப் த ஒரு பர்சனா சோசியல் மீடியாலும் பிரஸ்ல இருக்கணும். அன்றனால இப்படி அவதூறு செய்திகளை பரப்புகிறார். அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயார். எடப்பாடிக்கு கேடு காலம் நெருங்கிச்சு. அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா சார். அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் நடக்கும்போது தொடர்ந்து விவாதிப்போம். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.